ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோட் ஆக்சுவலாக வினோத் நேற்று மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் ஃபைனல். ஸோ கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா வினோத் பற்றி நிறைய நோட்ஸ் எடுத்து நான் பேசணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிட்டு இருந்தேன். ஸோ பேரலாக பராசக்தியும் இப்போ தான் ஈவினிங் ஷோ பார்த்துட்டு வந்தேன். அதோட ரிவ்யூவும் போடணுன்றதாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். பட் இந்த பிக் பாஸ் லாஸ்ட் 1 hour ஷோ பார்க்க சொல்ல கடைசியாக வியானா பார்த்து விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டார். ஸோ அதனால் எனக்கு டெம்ட் ஆகி இந்த விஷயத்தை நம்ம உடனே போடணும், உடனே இந்த வீடியோ போடணும் அப்படின்றதான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நான் விக்ரம்க்கு ஏன் ஃபேவர் பண்ணணும், நான் ஃபேவர் பண்ணுறதுனால ஷோ கெட்டு போயிடாதா, நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி வேணா நிறையா அடுக்கா கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு அந்த விஷயம் பயங்கரமாக டெம்ட் ஆச்சு ஆக்சுவலாக. அதை நீங்கள் வேணாட்ட கேட்க வேணாம். நீங்கள் பார்த்தா ரிவ்யூவர்ஸ் இந்த பிரச்சனை கிட்ட சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச நிறைய ரிவ்யூவர்ஸ் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு 100% நீங்கள் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. இதுவரை எல்லாருமே ரொம்ப சீரியஸாக கொஷின் பண்ணீங்க. ஒரு வீக் ஃபுல்லாக சாண்ட்ரா கத்தி கூச்சல் போட்டு அந்த ஷோவே கெடுத்தாங்க ஆக்சுவலாக. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்து ஒரு லேடி ஆடுறது யாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தென் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ண விஷயம் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. ரொம்ப இந்த குழந்தைக்கு இந்த நானும் ரவுடி தான் படத்தில் நயன்தாரா கிட்ட ஓகே பேபி அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டீங்க. ரெண்டாவது கனி இந்த பாட்டு பாடி கண்டுபிடிக்கிற டாஸ்க் அப்போ கனி சாண்ட்ராவோட பொண்ணை பற்றி எதுவுமே, அவங்க பசங்களை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. சாண்ட்ரா ஒரு பொய்யா அலிகேஷன் பண்ணாங்க கனி மேலே. அந்த அலிகேஷன் ஒரு பெரிய அலிகேஷன் ஆக்சுவலாக. அதுக்கு நீங்கள் சாண்ட்ராவை எந்தவித கேள்வியும் கேட்காம எந்தவித பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம இப்போ பேசுனீங்க இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினீங்க இல்லையா பிரவீனையோ வியானாவோ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினீங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் சாரி கேட்டுருங்க மேடம் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி சாரி கேட்க வச்சிங்க. அது ஒருதலை பட்சம் தான். ரெண்டாவது, நீங்க சாண்ட்ராக்கு ஒருதலை பட்சமாக நடந்தத காரணத்தினால தான் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு பயங்கரமா டெம்ட் ஆச்சு. பயங்கரமா டெம்ட் ஆகி மேபி பார்வதி கமருதீன் சாண்ட்ரா மேல ஏற்படுத்துற தாக்குதலுக்கு நீங்க அவங்க மேல ஒருதலை பட்சமா இருந்ததுக்கும் அவங்க இடம் கொடுத்ததும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது திவ்யா வந்துட்டு இந்த ஜெயிலுக்குள்ள 2 பேரும் போக பார்த்தாங்க. விக்ரம் கூட தலையா சொல்ல வந்து கண்டினியூஸா கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாரு திவ்யாவையும் சாண்ட்ராவையும். அந்த டைம்ல திவ்யா தான் எல்லாம் தப்பு பண்ணாங்க, சாண்ட்ரா மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்க அன்னைக்கு தீர்ப்பு வழங்கினீங்க சாட்டர்டே சண்டே எபிசோட்ல. அதனால தான் திவ்யா சாண்ட்ரா பக்கமே போல. பிகாஸ் விஜய் சேதுபதி சாண்ட்ராக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னு திவ்யா ஊர்ஜிதப்படுத்தினால தான் அவங்க வந்து அப்பவே திவ்யா சாண்ட்ரா கிட்ட சண்டை போடவே இல்லை. ஸோ நான் ஏன் இவ்வளவு விஷயம் மூச்சு கொடுத்து பேசுறேன் அப்படின்னா 100% விஜய் சேதுபதி சாண்ட்ராக்கு ஃபேவரா தான் இருந்திருக்காரு. ஸோ ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நிக்க வச்சு கேள்விப்பட்ட நிறைய விஷயம், மற்ற விஷயம் எல்லாமே நிறைய குறைகள் இருக்கு. ஆனா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவை நிறைய அன்வான்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கெடுத்தாங்க. கன்ஃபார்ம் ஹோஸ்ட்டும் பயங்கரமா கெடுத்தாரு. ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஹோஸ்டிங் மூலமா ஒருதலை வருஷம் நடந்தது மூலமா. ஸோ அதை எனக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிச்சு. அதான் நான் சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அருண் ஃப்ரம் ஏர்கேட் ஆஃபீஸ். ஏன் மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் தெரிவிக்கலாம் டீசன்ட் லாங்குவேஜில். தேங்க்யூ ஸோ மச்.